ஆமாப்ல என்ன நீங்க இப்படி பண்ணிக்கிறீங்க? காலையில இருந்து கவிதா உட்கார்ந்து உங்களுக்குன்னு வெயிட் பண்ணி காலையிலேயே போய் கறி அப்பா வாங்க சொல்லி சமைச்சு ட்ரெஸ் எல்லாம் போட்டு ரெடியா இருந்தா நீங்க 7 மணிக்கு வர்றீங்க. அதான் அது காலைல வேலையை மாட்டி இப்படி எல்லாம் பண்ண கூடாது. அப்ப என்ன சொல்ல வேண்டியதானே? போன் இல்லையா உங்ககிட்ட? இல்ல வந்துருவேன் நினைச்சேன். பண்ணாதீங்க. நீங்க என்ன இப்படி இருக்கீங்க? நீங்க இல்லங்க நான் வந்துருவேன் தான் சொன்னேன். அது வரல. இப்படி எல்லாம் மரியாதை இல்லாம நடத்தக்கூடாது. பேச்சு ஒரு மாதிரி போகுது. என்ன தேவையில்லாம நீ வந்து உங்க அம்மாட்ட ஏதாவது சொன்னியா? நான் என்ன சொன்னேன்? நான் லேட்டா வருவேன் தானே காலையிலே சொல்லிட்டேன் தானே உன்கிட்ட லேட் ஆகும்னு சொல்லிட்டேன். நான் செஞ்சுட்டேன் என்ன பண்றதுன்னு கேட்டேன். சரின்னு சொல்லிட்டேன். நான் ட்ரை பண்றேன் தான் சொன்னேன். ஏங்க நான்லாம் எதுவும் சொல்லலைங்க. பார்த்தாங்க, நான் இருந்ததை பார்த்தாங்க, நிலைமையை பார்த்துட்டு அவங்களுக்கா கோவம் வருது. எந்த தாய்க்கா இருந்தாலும் பெத்த பொண்ணு இப்படி இருக்காலே கஷ்டப்படுறான்னு ஒரு கோவம் வரதானே செய்யும். அந்த கோவத்தை கூட படக்கூடாதுன்னா என்னங்க? சரி சரி போ. என்னங்க எனக்கு புரியல. என்ன அதிசயமா இருக்கு. ஏமாப்ல அவளை புடிச்சு கத்துறீங்க? நான் கேட்டதுக்கு நான் உங்ககிட்ட என்ன தப்பா கேட்டேன்? நீங்க நேத்து சமைச்சு வச்சிருந்தா வேஸ்டா போகுதா இல்லையா? போன் இருக்கு. அலெக்சாண்டர் கிரஹாம் பெல் எது கண்டுபிடிச்சாரு? போன் பண்ணி சொல்றதுக்காக தான் கண்டுபிடிச்சாரு. கம்யூனிகேஷனுக்காக தான் கண்டுபிடிச்சாரு. நீங்க வந்து இப்படிலாம் பண்ணாதீங்க. எதுக்கு அவளை புடிச்சு கத்துறீங்க? நீங்க தேவையில்லாம பேசிக்கிட்டு நீ போமா. ஏமா நீ வேற ஏமா டென்ஷன் ஆகுற? இந்த வீட்டுல எல்லாரும் கோவப்பட்டா என்ன ஆகுறது? என்ன பேசி இப்படித்தானே போனேன். ஆமாங்க. அதுக்குள்ள உங்க அம்மாட்ட பேசி இதை பாஸ் பண்ணிருக்கேன். எப்படி